तमिलनाडु के वेलुपुरम जिले के कटायम गांव के रिहायशी आवारा कुत्तों की बढ़ती तादाद से शदीद परेशान हैं। मुकामी अफराद का कहना है कि आवारा कुत्ते लोगों खुसूसन बच्चों और बुजुर्गों के लिए खतरा बनते जा रहे हैं। देहातियों ने हुकूमत और मुकामी इंतजामिया से मुतालबा किया है कि कुत्तों की वैक्सीनेशन कराई जाए और उनकी तादाद पर काबू पाने के लिए फौरी और मौसर इक़दाम किए जाएं ताकि आवाम को महफूज माहौल फराहम किया जा सके। சாப்பிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் உக்காந்தேன். அப்படியே முதல்ல பிடிச்சி கடிச்சிடுச்சு. பெரியவங்க சின்னவங்கன்னு கணக்கே இல்லை. ஆடு மாடு எல்லாரையும் போட்டு தள்ளுது. நாய் அதிகமாக இந்த ஊரில் தொல்லை அதிகமாக இருக்குது. நாயை பூரா பிடிச்சி எங்கன்னா போய் போட்டா பரவாயில்ல, நாய் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்து நாய் வெளியே வந்து நின்னா நாய் கடிச்சிச்சு. நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. அதனால 30 பேருக்கு மேலே நாய் கடிச்சிச்சு. நேற்று 6 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும் 27 பேர் கடிச்சிருக்குது. இந்த நாய்க்கு தடுப்பூசி போடணும், இல்லைன்னா அதை உடனடியாக தெரு நாயை பிடிச்சி விடணும். இதுதான் எங்களுக்கு சரி செய்யணும். இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதி பேர் உடம்பு ரொம்ப முடியாமல் உட்காந்துருக்குறாங்க, பாதி பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். நாய் பிடிச்சி பிடிங்கி விடுச்சு. எங்கள் ஊரில் நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. நாயை பூரா ஏற்றி போங்க, எங்களால் தாங்க முடியல. நாய் கடிச்சிது.